ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அ ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு. கணவர் இருக்கிறார். கணவர் வந்து வேலைக்கு போய் சம்பாரிக்கிறாரு. மனைவி வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க. இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. வீட்டு வேலைகள், கணவனை பார்த்துக்கொள்வது, சமையல், பிள்ளைகள், அப்பா, அம்மா, மாமியார், மாமனார், அந்த குடும்ப சூழ்நிலை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பெண்ணு. அ இப்ப இந்த பெண்ணு வந்து வேலைக்கு போறதோ, இல்ல ஒரு சுயதொழில் செஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்ம அ கொண்டு வர்றதோ, இது சரியா? தவறா? இதனால குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள நெறைய அ ஈகோ கிளாஷஸ் வருது. "நீ எதுக்கு இந்த வேலைய பண்ற? நான் தான் சம்பாரிக்கிறேனே!" அப்படின்னு இவங்க சொல்ல, "நான் மட்டும் சம்பாரிக்க கூடாதா? நான் வீட்டிலேயே தான் இப்படியே முடங்கி கிடக்கணுமா? இந்த சமயக்கட்டிலேயே எங்க வாழ்க்கையெல்லாம் போகணுமான்னு?" இப்படி பல பெண்களுக்கு இந்த மாரி ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆண்கள் வந்து எங்களை எல்லாம் அடக்குறாங்க. நாங்க வந்து எதுக்கு வீட்டுக்குள்ள உட்காரணும்? இது இந்த மாதிரியான ஒரு பார்வை அ அ பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு இத பத்தி பேசுறாங்க. பெண்கள் எல்லாம் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். கணவன சார்ந்து இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு தவறான ஒரு ஒரு பார்வையில வரக்கூடிய வெளிப்பாடுகள். அதனால வரக்கூடிய மனக்குழப்பங்கள் வந்து இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இயற்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் எல்லா வேலையும் பண்ண தேவையில்ல. 1. 2வது இந்த வேலை செஞ்சா இது பெருசு, இந்த வேலை சின்ன வேலை அப்படிங்கிறதும் இயற்கையில அப்படி ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நாமளா உருவாக்கிக்கிட்டது. அதாவது கணவர் வந்து இப்போ ஒரு வேலைக்கு போயி, ஒரு ஆஃபீஸ்ல போயி லட்சக்கணக்கா சம்பாரிக்கிறாரு. ஆனா வீட்ல இருக்கக்கூடிய அந்த மனைவி வந்து சமையல் பண்றாங்க, வீட மெயின்டெயின் பண்றாங்க, பிள்ளைகள பார்த்துக்கிறாங்க. அந்த வீட்டு ஹோம் மேக்கரா இருக்கிறவங்களுக்கு மதிப்பு இல்ல. அப்படின்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட்டு தப்பு. இது பெருசு, இது சின்னது. இது இங்க தான் ஏற்றத்தாழ்வே வருகிறது. என்ன காரணம்னா, இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கணவருக்கு அங்க ஆஃபீஸ்க்கு போனா ஒரு சம்பளம் இருக்கு. ரூ. 2,00,000 சம்பளம் வாங்குறாரு. வீட்ல செய்ற அந்த மனைவிக்கு இது ஏதோ ஃப்ரீயா செய்ற மாரி இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இல்ல. அப்படின்னு நினைக்கிறவங்க. அது வந்து பிரைஸ்லெஸ் ஜாப்ங்க அது. இது விலைமதிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணு வந்து, அந்த வீட்டை பராமரிக்கிற விஷயம் வீடு தான் எல்லாமே. குடும்பம் என்பதே அந்த அந்த குடும்பத்த நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து அந்த பெண்ணுக்கு தான் இருக்கிறது. குடும்பத்தில இருக்கக்கூடிய அத்தனை பேர் கணவன், பிள்ளைகள், அப்பா, அம்மா, பெரியவர்கள், பாட்டி யார் இந்த குடும்பத்தில இருந்தாலும் அவளுடைய ஆரோக்கியம். அந்த வீடு நல்லபடியா இருக்கணும். அந்த வீட்ல சரியான அதிர்வு இருக்கணும். அந்த வீட்ல நம்ம வச்சுக்கிற விதம் சுத்தமாக இருக்கணும். ஒரு நல்ல மனநிலையில இருக்கணும். ஆரோக்கியமான உணவுகள் அங்கே உற்பத்தி செய்ய வேண்டும். வீட்ல இருக்கிற அத்தனை பேரையுமே நான் வந்து சந்தோஷமாக பார்த்துக் கொள்ளணும். உறவுகளை சரியாக பராமரிப்பது. அ ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வீடு தான் எல்லாமே. நீங்க போயி வேலை பார்த்து சம்பாரிச்சு கொண்டு வந்த பணத்த அந்த செல்வத்த அனுபவிக்கிறதே அந்த ஃபேமிலி தான். அந்த குடும்பத்துக்காகத்தான் எல்லா வேலையும் செய்கிறீர்கள். அப்ப அந்த குடும்பத்தையே பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அத விட்டுட்டு நானும் சம்பாரிக்கணும்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட்டு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தவறான விஷயம். அப்படின்னா நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா? அப்படின்னு பார்க்க தேவையில்லை. ஏன்னா, இப்போ ஒரு சரியான உணவு நீங்க சாப்பிடல அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு வேலைக்கு போற அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் பெரிய பாதிப்புல இருக்காங்க. இன்னைக்கு ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில 120ஆக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 65க்கு வந்துருச்சு. லைஃப் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போச்சு. அதிலிருந்து ஆரோக்கியம் எந்த அளவுக்கு கீழே போகிறது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆ இப்ப என்னன்னா, வீட்ல இருக்கக்கூடிய மனைவிக்கு அதனுடைய வேல்யூ வந்து மக்களுக்கு புரியவில்லை. கணவருக்கும் புரியவில்லை. மனைவிக்கும் புரியவில்லை. ஒரு பெண்ணு பெண்ணாக இருக்கணுங்க. ஒரு ஆண் ஆணாக இருக்கணும். ஆண் பெண்ணாக மாறணும்னு முயற்சி செய்றதே இயற்கைக்கு ஒரு புறம்பான செயல். இயற்கைக்கு எதிரான ஒரு செயல்ன்னு தான் நான் சொல்லுவேன். பெண்ணுக்குன்னு உரிய குணம் இருக்கு. இட் இஸ் அன் எமோஷனல் ஒரு 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 தன்மை கொண்ட ஒரு ஒரு உயிர் அது.
அந்த பாசம், அன்பு, குடும்பத்தில நடக்கக்கூடிய நெளிவு சுளிவுகள், குடும்பத்தில நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள், இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புல தாங்க ஒரு பெண் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, ஆண் சம்பாரிச்சுட்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்ணு மிக நேர்ச்சியாக ஒரு பெண்ணாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில தான் அந்த குடும்பம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய சிகரத்தை தொட்ட மனிதர்கள், அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, அது வேற மாரி மாறிடுச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள், அ ந பெரிய பெரிய கம்பெனி சிஇஓஸ் இருக்கட்டும், அல்லது மேனேஜிங் டைரக்டர் அல்லது சமுதாயத்தில மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல பர்சனல் டயட் கன்சல்டன்ட் வச்சிருக்காங்க. வீட்லயே ஒரு கன்சல்டன்ட். ஏன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். என் ஃபிசிக்கல் ஹெல்த்த பார்த்துக்கிறதுக்கு ஒரு ட்ரெய்னர் வச்சிருப்பாங்க. சமைச்சு என்னென்ன டயட் நான் சாப்பிடணும் ஒரு டயட்டீஷியன் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதத்தாங்க அந்த காலத்தில பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பாட்டிமாரும், நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சமைச்சு குடுத்த கையிலேயே சமைச்சு குடுக்குற உணவு வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தது. எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது, வாரம் வாரம் எனக்கு ஒரு கஷாயம் குடுப்பாங்க. மாதம் ஒரு முறை உடல்ல சுத்தம் பண்ணக்கூடிய அ ம கழிவு நீக்கத்துக்காக பல மருந்துகள குடுப்பாங்க. என்னென்னமோ பண்ணுவாங்க. ஏதாவது இயற்கை முறையில நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள எல்லாம் வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட, அந்த காலத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய வயது வயது முதிர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு டாக்டர்களுக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் நெறைய பேருக்கு தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. வீட்ல ஒரு பிரச்சனை வந்தா, அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு உடனே தெரியும். சார் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு மிகப்பெரிய ஞானம் வந்து அந்த காலத்து பெண்களிடத்தில் இருந்தது. அது எல்லாமே இன்னைக்கு செத்து போச்சு. இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்ல. அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம நெறைய பேர எக்ஸ்பர்ட்ட வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு மதிப்புக்கு அதுக்கு ஒரு சம்பளம் குடுத்து வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் ட்ரெய்னரு, ஒரு டயட் கன்சல்டன்ட், ஒரு வீட்ல வந்து ஒரு மாஸ்டர் ஷெஃப், அவங்க ஒரு டயட் போட்டு குடுத்து அப்படிதான் இதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ற பணத்த பார்த்தீங்கன்னா, நெனச்சு பார்க்க முடியாத ஒரு ஒரு செல்வத்தை அவங்க செலவு செய்கிறார்கள். ஆனா அதே வேலைய ஒரு மனைவி வீட்ல ரொம்ப அற்புதமா செஞ்சுட்டு இருந்தா, அதுக்கு வேல்யூ இல்லன்னு நினைக்கிறீங்க. என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கருத்தையே முதல்ல மாத்துங்க. இது ரொம்ப ரொம்ப பொக்கிஷம். ஒரு கணவன் போயி சம்பாரிச்சுட்டு வர்றது எவ்வளவு முக்கியமோ, அத காட்டிலும் பெரிய முக்கியம் ஒரு ஹோம் மேக்கரோட வேலை. அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகத்தான் நான் கருதுகிறேன். அதை வந்து நம்ம வீட்டு பெண்களுக்கும் வந்து நம்ம கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம சரியா செய்யாதனால, இன்னைக்கு பல நோய்களுக்கும், பல மன அழுத்தத்துக்கும் இன்னைக்கு ஆண்களும் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறாங்க. என்னோட கல்வி முறையில இத மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் கொண்டு வரப் போகிறோம். ஹவுஸ் ஒய்ஃப்க்குன்னே மிகப்பெரிய ஒரு ட்ரெய்னிங்கே குடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த வகுப்புலயும் அத நாங்க பெரிய லெவல்ல சொல்லிக் குடுக்குறோம். இதுக்கு ஒரு ஸ்கூலே வைக்கலான்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு குடும்பத்தில ஆரோக்கியத்த கொண்டு வர்றதுக்கு அடிப்படையாக உடல் ரீதியாக, மன ரீதியாக ஒரு பெண்ணுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நாம கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அந்த குடும்பத்தையே எடுத்துட்டு போகும். இது வந்து ஒரு லூப்ரிகேஷன் மாரி. அது இல்லன்னா குடும்பமே அழிந்து போய்விடும். இன்னைக்கு கூட்டு குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற கான்செப்ட் போயி, கணவன், மனைவி, குழந்தைன்னு போயி, இப்ப குழந்தையும் இல்லாம போயி, இப்ப கணவன், மனைவியும் இல்லாம போயி, இப்ப நான் வந்து இண்டிபெண்டன்ட்டா வாழ்றேங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். அப்ப கல்ச்சர் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து. அதனால நீங்க வந்து தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. பட் உங்களுக்கு இருக்கிற பொறுப்ப முழுமைப்படுத்தி விட்டு, நீங்கள் தாராளமாக ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுனா செய்யுங்க. அத நீங்க முழுமையா பூர்த்தி செய்யும்போது, அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த குழப்பம் என்றுமே வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுடைய முதல் கடமை அந்த குடும்பத்தை சரியானபடி புரிந்து கொண்டு, அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை முதல்ல செய்வது தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண்ணோட தலையாய கடமை. ஒரு ஒரு ஹோம் மேக்கரோட உண்மையான இது. அதுக்கு விலையே கிடையாது. அது மிகப்பெரிய
ஒரு பொக்கிஷம் என்று அழைப்பேன். அதுக்கு ஒரு சம்பளம் கூட குடுக்கலாம். அது பணத்த குடுத்து அத வந்து நீங்க கொச்சைப்படுத்த விரும்பல. அதுக்காக நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னா, இந்த காலகட்டத்தில அதுக்கு தான் பணத்துக்கு தான் மரியாதைன்னு சொன்னா, அதுக்கு ஒரு சம்பளம் போட்டே குடுக்கலாம். எப்படி ஆண்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரூ. 5,00,000 சம்பாரிக்கிறாரோ, இவருக்கு ஒரு ரூ. 2,00,000 குடுக்கலாம். அதத்தான் இன்னைக்கு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க சரியாக புரிந்து கொண்டு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்தாலே இந்த குழப்பத்தில இருந்து வெளியில வந்துரலாம். தொழில் செய்யலாம், தவறொன்றும் இல்லை. ஆனால் முதல் கடமை இதுவாகத்தான் நான் பார்க்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.